शिव 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 முன்னாடி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஸ்வத் தென்னரசு, நாமக்கல்ங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9443259503. இன்னொரு மொபைல் நம்பர் 9946454044. இன்னைக்கு உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும் சொல்லுங்க சார். எதை பத்தி கேட்குறீங்க கேளுங்க. எல்லாரும் அவ்வளவு தூரத்தில் போய் நின்றுட்டீங்கன்னா எப்படி எனக்காக நீ உங்களுக்கு கேட்க நான் மைக்கில் பேசுறோம், எனக்கு கேட்காதில்ல. ராமன் பையன் அங்க எடுத்து வச்சுட்டு உட்காரு. சீட் போட்டு போயிட்டாங்களா? 10ஆம் பாவம். அப்புறம் வேற சார் இப்ப தொழிலை பத்தி கேட்கறாங்க, என்ன சொந்த தொழிலை பத்தி கேட்கறாங்களா? நார்மலா தொழிலை பத்தி கேட்கறது இவர் தொழில் செய்யலாமா செய்ய வேண்டாமா அந்த கான்செப்ட் என்னங்க? ஆமா, இப்ப பொதுவா முதலீடு போட்டு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒரு சிலருக்கு நீச்ச பங்க ராஜ்யோகம், விபரீத ராஜ்யோகம், அப்படிப்பட்டவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நான் எப்போதுமே சொல்றது, விபரீத ராஜயோகத்தின் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் பிடிக்கக்கூடியது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்திற்கு பயன்படாது. என்னங்க? ஆமாங்க, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எவ்வளவு வேணாலும் பொருளாதாரம் வரும், ஆனா அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு பயன்படுத்த முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வேற ரோட்டு. அந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமா வரக்கூடிய பொருளாதாரம் பிடிக்கக்கூடியது 6, 8, 12 கூடியவர்கள் 6, 8, 12 மாறி இருப்பது, அல்லது 6, 8, 12 கூடியவர்களுடைய அதிபதிகள் 6, 8, 12 சாரங்களை பெற்று 6, 8, 12 இருக்கிறது. அப்போ இந்த விபரீத ராஜயோகம் பெற்ற கிரகங்கள் நீச்சம் அடையக்கூடாது, அஸ்தங்கமாக கூடாது, வேதகனின் சாரத்தை பெறக்கூடாது. நீச்சம் பெற்றிருந்தா கூட படிப்படியா குறைஞ்சு அவனை மைனஸ் ஆகும். அஸ்தகம் பெற்றிருந்தா கூட அவனுக்கு தொழிலை உருவாக்கி விட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமா இருக்கும். வேதங்களுடைய சாரத்தை பெற்றுச்சுன்னா ஒரே சாப்டர்ல ஒரே நாள்ல மருந்து குடிக்கிற கேஸ்லாம் இதுல வர முடியுமா? ஒரே நாள்ல அவுட் ஆகிடும். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆமாங்க, இருக்கக்கூடியதை இல்லாமல் ஆக்கிவிடும். அந்த வேதங்களுடைய சாரம் பெற்ற ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா அந்த புத்தியில செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எதிர்காலத்திற்கு பயன்படாமல் போயிடும். இதை கவனிச்சுக்கணும். அப்போ ஒரு திருமணமே பண்றீங்க வேதவனுடைய புத்தியில, அது 2, 7, 11 சம்மந்தப்பட்டு இருந்தால் கூட எதிர்காலத்துக்கு அந்த திருமண வாழ்க்கைங்கிறது எல்லார வாழ்க்கையும் சிறப்பெல்லாம் போயிடும். அது டைவர்ஸ் ஆகலாம், அல்லது கணவனோ அல்லது மனைவி இறந்துடலாம். அந்த திருமணம் சார்ந்த வாழ்க்கையில எல்லார வாழ்க்கையில ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திடும். அப்ப அந்த தசாபதிகளுடைய தொடர்ச்சி அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுதுன்னா இந்த 6, 12 கூட சம்மந்தப்படக்கூடிய காலகட்டம், அல்லது மரணம் அடையணும்னு சொல்லி சொன்னா 3, 8, 12 அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு 2, 12 அப்படிங்கக்கூடிய அந்த தசாப்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதை செஞ்சிடும். இதை கவனமா பார்த்துக்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்கள் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கூட நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டல்ல ஒருத்தர் தொழில் செஞ்சா நஷ்டமாயிடுவாங்க ரூல்ஸ் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 2, 5 கூடியவர்கள் கிடக்கூடாது. 2, 5 கூடியவர் கெட்டவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கெட்டு போனவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது. 2, 5 பிளஸ் இதோட 9 கூடையவை, இது 2வது ரூல், கிடக்கூடாது. அதோட சேர்த்து 3வது ரூல் 11 கூடையவர்கள் கிடக்கூடாது. இப்ப இதுக்கு ஒன்னொன்னுக்கும் பர்சன்டேஜ் 2, 5 கூடையும் சேர்த்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கம்பல்சரி 50% ஆகும். 9 கூடையும் சேர்ந்து கெட்டு போயிட்டா 75% ஆகும். 11 கூடையும் கெட்டு போயிட்டா 100% ஆகும். இப்ப கன்ஃபார்மா இந்த ஜாதகம் தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா தொழில் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றேன் ஒழிய செய்யறாங்கிறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி செய்யக்கூடியவங்க நஷ்டம் ஏற்பட்டுறவங்களுக்கு லாக் ஆயிடுவாங்க. அப்ப 2, 5, 9, 11 கூடியவர்கள் கெட்ட ஜாதகர்கள் தொழில என்னைக்கா இருந்தாலும் நலிவு ஏற்படுத்திடும். அதனால லாஸ் ஆயிடுவாங்க. ஞாபகத்தில் வச்சு சரி, இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா 8ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டிருந்துச்சு
அல்லது 8 குறையும் 2 இருக்கிறான் அப்படின்னு கூடிய ஜாதகர்களாக இருந்தால் கமிஷன் பேசிக்குள்ள செய்யக்கூடிய தொழில்களை செய்யலாம். 3ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கமிஷன் பேசிக்கே ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யறது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சொல்லி செய்யக்கூடியது. இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலை செய்யலாம். இப்போ ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தொழிலுங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணக்கூடிய அந்த பிசினஸ். இது அவ்வளவுதான் டெம்பரவரி. அந்த இதுல பக்குவமா தக்க வச்சுக்கணும். அதே ஏஜென்சி எடுக்கிறது அல்லது ரியல் எஸ்டேட் மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடியது, கமிஷன் பேசிக்கல் பண்ணக்கூடியது நிறைய தொழில் இருக்கு. நம்மளுடைய முதலீடு போடவே கூடாது, போடாம எதை வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட தொழில் செய்யும் பொழுது இந்த 2, 5, 9, 11 கோடி கெட்டவங்க நல்ல சூப்பரா வந்துருவாங்க. சரி, இப்படி 2, 5, 9 கெட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணலாம்னா உத்தியோகத்துக்கு போறது சிறப்பு, அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போறது சிறப்பு. அப்போ இந்த நிலைகள் இல்லாதவர்கள் மட்டும்தான் சொந்த தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா மேன்மையாக வர முடியும். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், விபரீத ராஜ்யத்து மூலமா மேன்மைக்கு வரலாம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு அது பயன்படாது. அந்த குடும்பம் கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிர்கதி அணிக்கூடிய என்று சொல்லப்பட்டோம். நான் வந்து வச்சுக்கேன். இதுல பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய இந்த பிசினஸ் மேக்னர்களா இருப்பாங்க, அவங்களும் இதுல வருவாங்க. அவங்களால தான் வந்து இந்த மாதிரியான தொழிலாம் பெரிய அளவுல கையில் எடுத்து செய்வாங்க. அதுல பெரிய அளவுல ஐபி கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா மிதுனம், காற்று தத்துவ ராசிகள், துலாம், அடுத்தது கும்பம் பிளஸ் விருச்சிகம். இந்த ராசிகள்ல இருக்கக்கூடியவங்க அந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்குள்ள வருவாங்க. அதுல இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வேற ஏதாவது பேர்ல கொடுக்கலாம், மேபி அந்த இதுக்குள்ள வருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இந்த 4 லக்கணங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாதகத்துல ஏதாவது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து சொந்த தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா லாக் ஆயிடுவாங்க. அப்ப நீங்க வரும்பொழுது வந்து நான் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த சொந்த தொழிலோட சேர்ந்து வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க. பொதுவா வந்து உபயலக்கணக்காரர்கள், உபயராசிக்காரர்கள் வந்து கூட்டு ஆகாது. ஆனா இவங்க சொந்தமா தொழில் செய்யறதும் சிறப்பல்ல. இவர்கள் அடுத்தவங்களோட கூட்டு வைக்க டைப் வச்சுக்கிட்டு செய்யணும் தொழில். எப்படி? உங்களுடைய பேரை பயன்படுத்தி நான் தொழில் வச்சு சம்பாதிச்சுக்கிறேன், அல்லது நான் செய்யக்கூடிய தொழில நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் மட்டும் ஈடுபடுத்தி செஞ்சுக்க வேண்டியது. இப்படி செய்யக்கூடியவங்க உபயலக்கணத்தை செஞ்சுக்கலாம். அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படிங்கக்கூடிய உபயலக்கணத்துக்கு அது இரட்டை தன்மையுள்ள ராசி இல்லையா மிதுனம். அப்போ இவங்க என்னதான் நீங்க பண்ணீங்கனாலும் 2 விதமான தொழிலை செய்வாங்க. அந்த 2 விதமான தொழிலும் நிம்மதியா இருக்க முடியாது. 2 பேர் பார்ட்னர்ஸ் கூட்டு எத்தனை பேர் வாழலாம் கூட்டு போட்டு செய்வாங்க, அதுலயும் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த 4 ராசிகள்ல கூட்டு போட்டு தொழில் செஞ்சா நல்லா இருக்கிறவங்க யாருன்னா மீன ராசிக்காரன். இந்த மீன ராசிக்காரன் நெளிவு சொல்லி தெரிந்தவர்கள். எப்படினாலும் அவன் கல்ட்டோட போறான் அப்படின்னா நாம அசால்ட்டா வந்து முன்கூட்டியே செஞ்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க. இந்த கன்னி, தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணா, நான் சொல்றது நேர்மையானது, நான் செய்யறது நேர்மையானது அப்படின்னு சொல்லியே வேஸ்டா போயிடுவாங்க. அதனால அந்த தனுசு ராசிக்காரங்க கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னு சொன்னா சிறப்பா இருக்கிறது கொஞ்சம் கவனமா செய்யும். கன்னி லக்கணக்காரங்க தொழில் உருண்டாலும் பிறண்டாலும் வெண்ணையும் பூசிக்கிட்டு பிறண்டாலும் சரி 42 வயசுக்கு முன்னாடி டெவலப் ஆக முடியாது. அவர்களாக சுயமாக சம்பாதிக்கக்கூடியவர். என்ன சொல்றது, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் பூர்வீக ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை. இப்படிப்பட்டவங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் 42 வயசுக்கு மேலதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட நீங்க பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து தொழில் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெவலப் ஆக முடியாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இந்த சொந்த தொழில் கூடிய விஷயத்துல 2, 5, 9, 11 அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்த கேள்விங்க, வேற இருக்கட்டும். கூட்டுத்தொழில் மற்ற எல்லா ராசிகளுக்கும் ஆகும். கூட்டுத்தொழில் ஆகும். அதுல கூட்டுத்தொழில் யாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல நீங்க இன்னொருத்தரோட கூட்டு சேர்ந்து செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க 2 ஜாதகத்தினுடைய ஜாதகத்தை பார்த்தா நம்ம முடிவு பெற முடியும். ஐ மீன் உங்களுடைய ஜாதகத்துல 2 குறையும் 6க்கு போயிருக்க கூடாது. இத காலையில யாரும் அந்த ரூல்ஸ் சொன்னாங்க, ஸ்பெசிபிக்கா பக்காவா சொன்னாங்க. நீ சொன்னீங்க இல்ல அந்த தம்பி சொன்னாப்ல கரெக்ட். 2 குறையவன் 6க்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னா உங்க ஜாதகத்துல போயிட்டா நீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது. நீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க, ஆப்போசிட்ல உள்ள நபர் இருக்காங்க கூட்டு தொழில் செய்யறவங்க, அவங்களுடைய ஜாதகத்துல 6 குறையும் 2க்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 2 குறையும் 6க்கு போயிட்டா
நீங்க தொழில விட்டுருவீங்க அவனுக்கு. அவனுடைய ஜாதகத்துல 6 2 20 ஜாதகம் தான் ஆட்டோமேட்டிக் நீங்க தொழில் விட்டு போயிருக்கு அவன் செஞ்சுக்குவான். இது 2 பேரும் இந்த தொழில செய்யாத ரொம்ப ஜாக்கிரதையா தொழில் செய்யக்கூடாது, கூடுதல் அறவே கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற ராசிக்காரர்கள் மற்ற கிரக அமைப்புள்ளவர்கள்லாம் வந்து கூடுதல் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி. சொல்லுங்கம்மா. திருமணம் நடைபெறும் காலம் எப்படி அறிவது? அண்ணனே அற்புதமா சொல்லி சொன்னாரு. அது மக்களுக்கு புரிஞ்சு என்னன்னு தெரியல. பொதுவா திருமணம் நடக்கக்கூடியது இயல்பா ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கக்கூடியது 2, 7, 11 படிக்கக்கூடிய பாவங்கள் செயல்படணும். 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது திருமணத்தை நடத்தி வைக்கும். இந்த திருமணம் நடக்கக்கூடியது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த லக்கணத்துக்கு 7 கூடியவர் யாருங்க? சுக்கரன் ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தா அண்ணன் நீங்க சொல்ல வேண்டாம். சுக்கரன் ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கா சொல்லுங்க. என்னங்க? மகரத்துல சுக்கரன். இப்போ 2, 7, 11 ஓகேங்களா? சுக்கரன் திசையில சனி புத்தியில அல்லது சுக்கரன் திசையில சனியோட நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? அந்த நட்சத்திரம் இந்த 10, 11 நட்சத்திரம் பெற்றிருக்கும் இல்லைங்களா? பூசம், அனுசம், முத்திரட்டாதி. அந்த நட்சத்திரம் வேறொரு கிரகம் இருந்தாலும் அந்த திருமணம் தாண்டி வச்சோம். ஓகேவா? அந்த காலம் அதை தாண்டி இன்னொரு ஹைலைட் பயன். இந்த பயன் தான் போன கிளாஸே அதுக்கு முதல் கிளாஸே சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த லக்கணத்துக்கு 7 கோடி நிக்கிறான் இல்லைங்களா? இந்த லக்கணத்துக்கு 7 கோடி நிற்கக்கூடிய வீட்டுக்கு 7ஆம் வீட்டுல ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தாலும் அந்த கிரகம் தசாபுத்தி திருமணத்தை நினைக்கிறோம். இந்த 7ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் இந்த லக்கணத்துக்கு 8 குடையவனா இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு செவ்வாயா இருந்தாலும் நடத்தி வைக்கும். 8 குடையவனாக இருந்தாலும் கூட நடத்தி வைக்கும். 6 குடையவன் புதனாக இருந்தாலும் நடத்தி வைக்கும். 12 குடைய குருவாக இருந்தாலும் நடத்தி வைக்கும். இது லக்கணத்துக்கு 7 குடைய நின்ற வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது 7ஆம் வீட்டில் இருக்கிற ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளுடைய இதுவோ திருமணத்தை நடத்தி வச்சிருக்கும். அப்போ இது எந்த காலம்னு பாத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு கிரகம் நிக்குது, அந்த கிரகம் புத்தி எப்ப நடக்கும்னு பாத்துக்கணும். அல்லது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அப்ப சனி நடத்தி வைப்பாரு, குரு நடத்தி வைப்பாரு, புதன் நடத்தி வைப்பாரு. இதை கவனமா பாத்துக்கணும். நம்ம 2, 7, 11 நேரடியா மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நீங்க தான் கிடைக்கும். டவுட் இருக்கா? கிளியரா புரிஞ்சு இல்லைங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த லக்கணத்துக்கு 7 கூடையவன் வாகன சாரம். இப்ப இந்த வீட்டுல என்ன நட்சத்திரம் இருக்குங்க? இதுல ஒரு நட்சத்திரத்தை சொல்லி சொல்லுங்க. சுக்கரன் வாகன சார் திருவோணம். இப்போ திருவோண நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல இருக்கு? திருவோண நட்சத்திரம் எந்தெந்த வீடுகள்ல இருக்கு? ரிஷபம், கன்னி, மகரம். இதுக்கு திரிகோண ராசிகள். இதுக்கு திரிகோண ராசிகள். இந்த வீட்டுக்கு திரிகோண ராசிகள்ல கவனிச்சுக்கீங்க. இந்த நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? இது சந்திரன நட்சத்திரம். இங்க சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ இங்க சந்திரன நட்சத்திரத்திலேயே வேறு எந்த கிரகம் நின்னாலும் அந்த காலகத்தினுடைய புத்தியில திருமணத்தை நடத்தி வச்சோம். இதுக்கு யாருக்கா புரியலையா? இதுல 2 விஷயம் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லியிருக்கு. இது 2 புரியலன்னு கேட்டுக்கு. அப்போ 2, 7, 11 நேரடி அது மட்டும் தான் நடத்தி வைக்க நினைச்சு கற்பனை பண்ணிட்டு வந்து கோட்டை விட்டக்கூடாது. நீங்க பாப்பீங்க, வெளிப்பார்வை வைப்பீங்க. இப்படி சொல்லி கொடுத்தாங்க 2, 7, 11 கல்யாணம் நடத்துன்னு சொல்லி நடக்கவே இல்லை. இப்படி 6 to 11 நிற்கக்கூடிய கிரகம் தசாப்திகள் கல்யாணம் நடத்தி வச்சதுன்னு பாப்பீங்க. இனி உற்று நோக்குங்க, கவனிங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, வேற டவுட்? அடுத்த உங்களுக்கு வேற யாருக்கா டவுட்? நான் வந்து கேட்டவங்க டவுட் யாரும் கேட்கறது இல்லை. மற்றவங்க இருக்கிறப்பெல்லாம் நீங்க டவுட் கேட்கறீங்க. என்னங்க சார்? அதே இதே பாயிண்ட், சேம் இதே பாயிண்ட் அப்படியே நீங்க எடுத்துங்க. அந்த எந்த வீடுகள் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வீடுகள் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட திசை தான் உங்க பொண்ணு மாப்பிள்ள வரக்கூடியவாங்க. ஓகேங்களா? இல்ல இது என்ன சொல்லணும்னா வடகிழக்கு பெண்மணி சிம்பிளியா
நீங்க யார்கிட்ட வேணும் சொல்லலாம், சரியா இருக்கும், லட்சம் மடங்கு சரியா இருக்கும். வரவங்களுக்கு வடகிழக்கு தென்மேற்கு பொண்ணு அமைன்னு சொல்லி பாருங்க, எல்லாத்துக்கும் சரியா இருக்கும், யாருக்கும் ஃபெயிலியர் ஆகாது. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். மாறி வரவே வராது, எக்காத்தோடு மாறவே மாறாது. வேற அடுத்த கேள்வி சார். பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் நிறைய அமைப்பு இருக்கு, ஒரு சில அமைப்புகள் மட்டும் சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது டைவர்ஸ் ஆகக்கூடிய ஜாதகம் எந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ இது லக்னம், இந்த லக்னத்துக்கு ரெண்டு பக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விதி தான், லைஃப் ஃபுல்லா மறக்க கூடாது. எளிமையான ஒரு சில பாயிண்ட் மட்டும். இந்த பகுதி இது லக்னம் கோழி ஜாதக 7 புனித கணவனோ அல்லது மனைவியோ, இந்த பாவம், இந்த பாவத்துக்கு 2 பாவம். ஓகேங்களா? மொத்தம் இந்த 6 பாவங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா டைவர்ஸ் ஆயிடும். இப்ப உங்களுடைய கேள்வி, அடுத்த கேள்வி வரும், இப்படிலாம் இருக்குதுங்க, 4 கிரகம் ஒரே வீட்டு இருக்கு, 5 கிரகம் ஒரே வீட்டு இருக்கு, 7 கிரகம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க, இருக்குங்க, ஆனா டைவர்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவீங்க. சிம்பிளி டைவர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணா அது கிளியர் ஆயிரும். நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய புருடாவா கூட நீங்க நினைச்சுக்கலாம், என்னப்பா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணன அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க. சிம்பிளி இந்த பரிகாரம் செய்யணும்னு தெரியாம இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இந்த பரிகாரம் செஞ்சா கிளியர்னு சொல்லிட்டு. இது ஒரு ரூல். லக்னத்துக்கு 7 கூடையவன் 6, 8, 12 கூடிய சாரத்தை பெற்றிருப்பது, 6, 8, 12 கூடிய சாரத்தை பெற்றிருப்பது. லக்னத்துக்கு 7 கூடையவன் வேதகனுடைய சாரத்தை பெற்றிருப்பது. லக்னத்துக்கு 7 கூடையவன் 6, 8, 12 அதிகளுடைய தொடர்பு பெற்றிருப்பது. இப்ப இப்படிதான் இருக்குதுங்கிறது இல்லை, அதை தாண்டி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியா முன்ன நான் சொன்ன ரூல்ஸ்லயே ஸ்ட்ரெயிட்டா இந்த 2 பக்கங்கள்ல கிரகம் இல்லாம லக்னத்துக்கு 7ல அல்லது 8ல 2 இடத்துலையும் சூரியன், செவ்வாய், சனி, ராகு அல்லது கேது, இந்த 4 கிரகங்கள் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கன்ஃபார்ம் டைவர்ஸ். பெண் ஜாதகமாகி கும்ப லக்கணமாக இருந்து 7ல் சூரியன் இருந்தால் கண்டிப்பா டைவர்ஸ். பெண் ஜாதகமாக இருந்து கும்ப லக்கணமாகி 7ல் சூரியன் இருந்தால் கன்ஃபார்ம் டைவர்ஸ். ஓகேங்களா? இப்போ இது அவுட்லைன். அதுக்கப்புறம் லக்னத்திற்கு 7 கூடையவன் 4 கூடையவன் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 7, 4 கூடையவர்கள் 11ல போய் பலம் பெற்று நின்றுச்சு அப்படின்னு சொன்னா 2 தாரம் ஏற்பட்டு 11ல போய் பலம் பெற்று நின்று விட்டார், 2 கிரகமும் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா 2 தாரம் ஆயிடும். அதோட லக்னாதிபதியும் சேர்ந்துட்டாலும் கன்ஃபார்மா 2 தாரம் ஆயிடும். பிரிவினை ஏற்படுத்தணும் தசாபதிகள், இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த கிரகங்கள் அந்த தசாபதிகள் தான் ஏற்படுத்தும். அதை தாண்டி டைவர்ஸ் ஆகாது. ஒரு 6 மாசம் சண்டை சச்சரவாயி அம்மா வீட்டுல போய் பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ளை ஊரை விட்டு வெளியூர் ஓடி போயிடுவார், பொண்ணு அதே வீட்டில் இருக்கும், மாப்பிள்ளை சண்டை பண்ணிட்டு வெளியூருக்கு போயிடுவார். இப்படி உள்ள ஜாதகங்களுக்கு லக்கணத்துக்கு 6ஆம் வீடு லக்கணத்துக்கு 6ஆம் வீடு, லக்கணத்துக்கு 12ஆம் வீடு, இந்த இடங்கள்ல இருந்து ஒரு கிரகம் திசை புத்தி நடந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பிரிவினையை உருவாக்கும். அது நிரந்தர பிரிவினை எப்படின்னு மற்ற கிரகங்கள் நீங்க பார்த்துக்கணும். இது டெம்பரரி பிரிவினை. சண்டை சச்சரவு ஒரு பிரச்சனை வந்துடும், வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க, போயிட்டு ஒரு 6 மாசம் பிரச்சனையாகி ஒரு 3 மாசம் பிரச்சனையாகி பஞ்சாயத்து பேசிட்டு மட்டும் கொண்டாந்து விட்டு போவாங்க. அப்ப அந்த தசாபதிகளே 6, 12 சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய தசாபதிகளா இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுறது எளிமையா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். சிம்பிளியா இப்ப சனி எங்க இருக்குங்க, என்னுடைய ஜாதகம் இருக்குது, எங்களுடைய ஜாதகம் அப்படி வரும் அப்படி இல்லையா கேட்க கூடாது. லக்னத்துக்கு 5ல சனி இருக்கக்கூடியவர்கள் இப்ப கோச்சாரத்துல சனி இந்த இடத்துல இருக்கு, அப்போ 1, 2, 3, 4, 5 துளாராசிக்காரங்க, மேச லக்கணக்காரங்க, மேச ராசிக்காரங்க, இந்த மாதிரி லக்கணத்துக்கு 5ல சனி இருக்கும் பொழுது குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது கோச்சாரத்தினாலும் சரி, ஜாதகத்தினாலும் சரி. அப்போ அது படிப்புக்காக இருக்கலாம் அல்லது நிரந்தர பிரிவினையா இருக்கலாம், எப்படி வேணாலும் அதை பார்த்துக்கணும்.
கோச்சாரத்துல ராசிக்கு 5ல சனி இருக்கக்கூடிய காலகட்டமும் லக்னத்துக்கு 5ல சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்து சரி பண்ணிக்கணும். ஓகே, வேற கேள்வி? சொல்லுங்க. ஆமா, இப்போ பொருத்தம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய கஸ்டமர் உங்களுடைய கும்ப லக்னம், பெண் ஜாதகம், 7ல சூரியன் இருக்கு. உங்களுடைய கஸ்டமரா இருந்தா எப்ப உனக்கு 2 தாரம் ஏற்பட்டிருப்பா உன்னுடைய பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகேவா? வேற ஒரு ஜாதகம், ஆப்போசிட் ஜாதகம், இந்த கஸ்டமர் பொண்ணு உங்க கஸ்டமர்லாம், ஆண் தான் உங்க கஸ்டமர்னா இந்த ஜாதகம் வேண்டாம்னு ஒதுக்கிடுங்க. ஓகேவா? இதுல ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லையா? தெளிவு. ஓகே, அந்த கேள்வி அவரு கேட்கலையே, சம்பந்தப்பட்டவரோட கேள்வி கேட்கல, கவனிச்சிங்களா இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஜாதகம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா டைவர்ஸ் ஆகும், மாற்றுறதுக்கு இடம் முடியாது. டைவர்ஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜாதகர் திருமணம் பண்ணிக்கு போற ஆப்போசிட் நபர் ஆண் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணா டைவர்ஸ் ஆகும். இப்ப எல்லாத்துக்கும் லவ் மேரேஜ் வருமா? வராது இல்லையா? அப்ப டைவர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவீங்க நீங்க ஜோசியர்கள்? அப்ப ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம். 2வதாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து இந்த பொண்ணு வந்து முதல் திருமணமாக செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா கல்யாணம் பல வருஷம் ஆகி தள்ளி போய் அவங்க வீட்டுல அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பையனுடைய வீட்டுல அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பையனுக்கும் பல முறை மேரேஜ், அதாவது கிட்ட நெருங்கி தள்ளி போயிடும். அந்த மாதிரியான ஒரு பையனை இணைச்சு வைக்கலாம். இது பரிகாரம் இல்லாம செய்யணும். ஓகேங்களா? இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை தாண்டி சின்ன வயசுலயே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாரதோஷ பரிகாரம் ப்ராப்பரா பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தோஷம் இவருக்கு தாரதோஷ பரிகாரம். தம்பி மீட்டிங் ஒரு ½ கழிச்சு கூப்பிட்றேன். அடுத்த கேள்விங்க. ஆமா, என்ன இருந்தாலும் வந்து அந்த பிரச்சனை ஏற்படுமா? சுபரத்தினுடைய பார்வை இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சரின்ட்டு கணவர் வந்து டைவர்ஸ் கொடுத்தாலும் பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துடும். சுபரத்தினுடைய பார்வையில அது பிரச்சனையாகும், அவ்வளவுதான் வச்சுக்கலேன். சுபகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்து நமக்கு சுபத்தை ஏற்படுத்துவது எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி. சொல்லுங்களா? நான் நவாம்சுக்கு போகவே இல்லையே. நவாம்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனால சொல்லிட்டு இருக்கேன். நவாம்சுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் இன்டீரியரா போய் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொல்லி சொன்னேன், இந்த நட்சத்திரங்களுடைய ஸ்டார் சொன்னேன் இல்லைங்களா, அப்பதான் நீங்க நவாம்சுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் இது. இப்போ இந்த 7 கோயில் இங்க நிற்கக்கூடியது மகம், பூரம், உத்திரம். அப்போ மகத்தோட என்ன பண்ணும்? அதுதான் நவாம்சம். பூரத்தோட என்ன பண்ணும்? அதுதான் நவாம்சம். உத்திரத்தோட என்ன பண்ணும்? அதான் நவாம்சம். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜுக்கு இது, அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அதுவாகும். அப்போ மகத்தோட இருந்தா பரிகாரம் பண்ணா என்ன பண்ணும்? பூரத்தோட இருந்தா பரிகாரம் பண்ண என்ன பண்ணும்? உத்திரத்தோட இருந்தா பரிகாரம் பண்ண என்ன பண்ணும்? அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள்ல எதுல இருந்தா அதாவது சூரியன் வந்து கெடுமா சுபமா இருக்குமா? ஆட்சி வீடு தான் சூப்பர். அவர் உட்கார்ந்து இருக்கிற கால் ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பண்ணிக்கணும். அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க உள்ள இறக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. மேச லக்னம் போட்டு சுக்கிரன் நடந்தான்னு சொல்லி சொன்னீங்க. சப்போஸ் அந்த கல்யாண வயசுல வேற தசை நடக்குதுன்னு வைங்க. அப்படி வேற ஒரு திசை நடந்தா அந்த திசான நட்சத்திர அதிபதிகளோட கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க.
நடந்தா இல்ல எந்த திசை நடந்தாலும் இந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அவருக்கு 7ல இருக்க அந்த நட்சத்திரம் வந்து அந்த வீட்டுல அந்த நட்சத்திர பத்திகளை கல்யாணம் பண்ணி எடுத்துக்கிறதா? புரியுதா நான் சொல்றது? ஓகே, அதாவது பொதுவா வந்து திருமணம் அப்படிங்கக்கூடியது இயல்பா தோஷங்கள் இல்லாத ஜாதகங்களுக்கு 2-7-11 நச்சுன்னு வரும், நச்சுன்னு கல்யாணம் நடந்துடும். இவங்களுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பரிகாரம் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இதை ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்குங்க. இந்த 2 கூடையவன் 7 கூடையவன் கலசரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் இவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைலாம் வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த லக்கணம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 2 கூடையவன் 7 கூடையவன் கலசரக்காரன் அப்படிங்கிற கெட்டு போயிருந்தா அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு தான் நான் சொன்ன அந்த விதிமுறைகளை எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அது நட்சத்திரத்துல சாரத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுல கூடிய அதிபதி வேலை செஞ்சிருப்பாரு. வேற திசையாவே இருந்தாலும் எந்த திசையாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி இருக்கிற வீட்டுக்கு 7ஆம் வீட்டுல நிக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தியோ அந்த 7ஆம் வீட்டுல நிக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தசா புத்திகளோ. புரியுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த சந்தேகம்? சரிங்க ஐயா, விருச்சிக லக்னம். சரி, இல்ல இல்ல, என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் ஏற்கனவே 2 தார அமைப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த குடும்பத்தில் நீங்க சொன்ன ஜாதகருடைய குடும்பத்துல ஏற்கனவே 2 தார அமைப்பு இருக்குது. அந்த 2 தார தோஷத்தை கிளியர் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். தாரதோஷ பரிகாரம் ஐயா, தாரதோஷ பரிகாரம் நீங்க தான் போய் கேட்கணும். நான் பப்ளிக்ல சொல்ல முடியாது இல்ல. தாரதோஷ பரிகாரம் சொல்லிட்டாங்க, நீங்க தான் தேடிக்கணும். நோ, விலகாது, விலகவே விலகாது. அதுக்கு பரிகாரங்கள்லாம் கிடையாது. ஒருத்தருடைய ஜாதக சுக்கிரன் சனி எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் கலசத்துல பிரச்சனை உண்டு பண்ணும். சுக்கிரன் ராகு எங்க சேர்ந்தாலும் கலசத்துல பிரச்சனை உண்டு பண்ணும். இந்த 2க்கு நீங்க பரிகாரங்கள் தேடிக்கணும். சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சரி, சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலும் சரி, பிரச்சனை உண்டு பண்ணும். அது எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு தன்மைக்கு தகுந்தாற் போல ஏற்படும். ஓகே, அடுத்தவங்க வேற டவுட்? சரி, 7ஆம் அதிபதி 6ல இருந்தா பிரிவினைன்னு நம்ம சொல்ல முடியாது. வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நோய் உள்ளவர்களாக வருவாலும் அவங்களுக்கு தீராத நோயாக இருக்கும். திசாபதி வர தேவையில்லை. நான் சொன்னேன் எந்தெந்த பாவகங்களுக்கு திரிகோணங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அந்த தோஷத்தை செய்யும் சொல்லி இருக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு 6 இருக்கக்கூடிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. 6ல ஒரு கிரகம் நிக்கும். இப்ப 6ல நிக்கு, 7 நிக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த கிரகம் இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் 1 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் 1 நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துடைய திரிகோண ராசிகள், இதுக்கு திரிகோண ராசிகள், அதுல இருக்கக்கூடிய கிரகங்களும் அல்லது அதுல உள்ள நட்சத்திரங்களும் அந்த தொந்தரவு பண்ணும். அந்த திசை பத்தி வருங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த திசையை நடப்பதாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அதுக்குதான் ஜென்மா, அணுஜென்மா, திரிஜென்மா நட்சத்திரங்கள். பரிவர்த்தனை வேற. 7ஆம் அதிபதி 6ஆம் தேதி பரிவர்த்தனை திருமண வாழ்க்கை சரி இருக்காது. திருமண வாழ்க்கை சரி இருக்காது. அடுத்த கேள்வி வேற வேற டவுட்? நாம சொன்னோம்னா ஏதாவது எடுத்துட்டு போயிடும், அதனால உங்களை கேட்டுக்கிறது. மைத்தவர் இல்லாத வீட்டுல தான் பொண்ணு கட்டணும். அதாவது கூட பிறந்த பெண் வர்க்கம் உள்ள வீட்டுல மட்டும் பொண்ணு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா அது எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறேன். 2-3 ரூல்ஸ் இருக்கு. லக்னத்துக்கு 7ல சூரியன் இருக்கு. ஓகேங்களா? முன்ன இதே கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா நீங்க? ஓகே, இப்ப பாருங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ரூல் சொல்றேன் பாருங்க. லக்னத்துக்கு 7ல சூரியன் இருக்கு, அல்லது சுக்கிரன் இருக்கு, அல்லது சனி இருக்கு, அல்லது செவ்வாய் இருக்கு. செவ்வாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூல். 11ல செவ்வாய் இருந்தாலும் அது எந்த வீடா இருந்தாலும் சரி, 11ல செவ்வாய் இருந்தாலும் சரி, 7ல ராகு அசுபகிரகங்கள் பிளஸ் இந்த இடத்துல சுக்கிரன் சுபகிரகம், இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வீட்டுல பெண்ணை தவிர ஆண் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பெண்ணுள்ள வீடாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு. இது ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தாமா? ஓகேங்களா? பெண்ணுள்ள வீட்டுல மட்டும் திருமணம் எடுக்கணும். இதுல நேரடியா குரு 7ல இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி ரூல்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
குரு மட்டும் 7ல இருந்துருச்சுன்னா, லக்னத்துக்கு 7ல குரு இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, மைத்துல இருக்கிற வீடா பார்த்துக்கு திருமணம் பண்ணிட்டீங்கன்னா மைத்தில் செத்து போயிடுவார். கல்யாணத்துக்கு அப்புறம் மைத்தில் செத்து போயிடுவார். காலங்கள் முன்பிட்டு இருக்கலாம், அவன் ஜாதகத்தில் என்னைக்கு நேரம் கட்டுச்சோ அன்னைக்கு செத்து போயிடுவான். எல்லா லக்னத்துக்கும் போறோம். அப்புறம் வந்து மைத்துல எல்லா சாரப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த லக்னத்துக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க மைத்துல எல்லா சாரப்புன்னு சொல்லி நக்கல் அடிப்பாங்க. இதான் ரூல்ஸ். முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. கேள்வி கிண்டல் பண்ணாதீங்க. கேள்வி கிண்டல் பண்ணா உன் வீட்டுல வந்து நின்று வந்த கேள்வி கிண்டல். எவ்வளவுதான் கான்செப்ட். ஆண் ஜாதத்துக்கு மட்டும்தாங்க சொன்னேன். ஓகேங்களா? செவ்வாய் மட்டும் லக்னத்துக்கு 11ல இருந்துச்சு பொண்ணு ஆண் ஜாதகத்துல மைத்தோர்களாத வீடாக திருமணம் செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ராடினரி ரூல்ஸ் மறுபடியும். ஓகே, அடுத்த சந்தேகம். எல்லாத்துக்குமே பழிக்கும் சார். இதை ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்குங்க. அந்த குட்டை பிஸ்கட் சாப்பிட்றது, நாய் பிஸ்கட் சாப்பிட்றது, நாய் அந்த இதெல்லாம் வேலை செய்யாது. பர்ஃபெக்டா பரிகாரம் சொல்லி ரிக் யஜூர் சாம அதர்வனம் நம்மளால படிக்க முடியாது, பிரிச்சு கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் நம்மள மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு எழுதி வச்சிருக்காங்க. ஜோசியத்தில் பரிகாரம் எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஒழுங்கா பார்த்து படிங்க. எல்லாமே உண்டு. ரிக் யஜூர் சாம அதர்வனத்துல முழுக்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தீவினைகளை சரியாக மாற்றிக்கொள்வதுதான் அதனுடைய தாற்பயம். எந்தெந்த பரிகாரங்கள் எப்படி செய்து கொள்வது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பிராமின்ஸ் வீட்டுல இப்போ ஒரு சில விஷயங்கள் நடக்குது. முந்தைய காலகட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றும் நீங்க பார்க்கும்போது கவனிச்சீங்கன்னா, இதுல யாரும் வந்து நான் ஜாதி பத்தி, ஜோதிடத்துல ஜாதி உண்டு, இது அரசியலுக்கு வேணா நம்ம சொல்லிக்கலாம், ஜாதி சமயம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். ஜோதிடத்துல ஜாதி எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த கால தேச வர்த்தமானம் ஜாதி பேதான் எடுத்துதான் ஆகணும். அப்போ ஒரு அந்த பிராமின்ஸ் குடும்பத்துல வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து வருஷம் ஒரு முறை அந்த ஜனன நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல கம்பல்சரி வந்து ஆயுஷ் ஹோமம் பண்றாங்க. ஆயுஷ் விருத்தி ஹோமம். அவங்க நல்லா இருக்கிறாங்க. 100 வயசு, 102 வயசு, 120 வயசு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க நடைமுறையில. மீதி உலகம் புட்டுக்கிட்டு போயிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? அப்ப பரிகாரம் இருக்கா இல்லையான்ட்டு அப்புறம் வந்து அதுக்கு ஏப்பா பிராமின்ஸ் கொண்டாந்து உட்கார வைக்கிற, பிராமின்ஸ் தான் வந்து கோவில்ல பூஜை பண்ணுமான கேள்வி கேட்கறதா, அதான் நமக்கு ஒத்து வராது. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நம்ம ஜோதிடத்துல இருக்கணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு பாடல் வரும் புலிப்பானையில, பரச்சேரியில் வில்வம் முளைத்தார் போல அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க போய் அந்த பிராமின்ஸ் போய் அந்த வில்வத்தை பொறிச்சாங்க, கோயில்ல பூஜை பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த வில்வம் அங்க இருந்தாலும் பயன்படாது. அப்ப எந்த மாதிரி ஒரு இடத்துல இது இருந்துச்சுன்னா அது பயன்படும் அப்படிங்கிறது ஒரு பாடல் கொடுத்துருப்போம். அப்ப நம்ம கம்பல்சரி வந்து பரிகாரம் பண்ணிக்கூடியது எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய பேர் லக்கணத்துக்கு 5ல குரு இருந்தால் குரு 6 to 12 மறைஞ்சவனுக்கு பரிகாரம் வேலை செய்யாது. அப்ப இன்னும் எக்ஸட்ரா நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பான். அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்னுடைய ஜாதகத்துல கிரகம் எந்த கேவலமான நிலையில கெட்டு போயிருந்தாலும் கூட அதுக்குதான் கோச்சார கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறப்ப பரிகாரம் செய்யணும்னு சொல்லி சொல்றோம். அதுக்குதான் கோச்சார கிரகம். புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய புரிதலுக்காக, அந்த கேள்வி கேட்டனுடைய புரிதலுக்காக, ஒரு ஆணுடைய விந்து கெட்டு போச்சு. அதாவது சூரியனோட சுக்கிரன் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த விந்தனுடைய நீர்த்து போயிடும். அப்ப அந்த தன்மை பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சயின்டிபிக்கலி நீங்க என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகாது. எப்ப சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா, கோச்சாரத்துல இயல்பா சூரியன் உச்சாகக்கூடிய மாசம் இருக்கு பாத்தீங்களா, உச்சாகக்கூடிய மாசம் ஆட்சி ஆகக்கூடிய மாதம். அப்ப வந்து அவனுக்கு சுக்லம் வந்து பலப்படும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? அப்ப அவனுக்கு அதனுடைய தன்மை பாசிட்டிவா இருக்கும். இதுக்குதான் கோச்சார கிரகங்கள். இப்படி கிரகம் கெட்டிருந்தாலும் கூட அந்த ஜாதகனுக்கு எந்த தன்மை கெட்டிருக்கோ அந்த தன்மை கோச்சாரத்தில் சுபமாக இருக்கும் பொழுது, உச்ச பலத்தில் இருக்கும் பொழுது, அல்ல ஆட்சி பலத்தில் இருக்கும் போது நீங்க அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா பக்காவா வேலை செய்யும். அது நீங்க அறிஞ்சு செய்யணும். அது தெரியாம விட்டுட்டு பரிகாரமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆணாக இருக்க முடியாது, பெண்ணாக இருக்க முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் பரிகாரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நீங்க தான் கால நேரம் அறிஞ்சு சொல்லணும். செய்யறவங்க அதே மாதிரி கால நேரம் அறிஞ்சு செய்யணும். செஞ்சா பர்ஃபெக்டா நடக்கும். நடக்காம போறதும் சான்ஸே கிடையாது, நடக்கும். ஓகேங்களா? நான் செய்யக்கூடிய தவறுதலா செஞ்சுட்டு நான் தெய்வத்தை மேலேயும் ஜோதிடர் மேலேயும் குறை சொல்லிட்டு எந்த புண்ணியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாதகம் அழகாக வந்து பார்ப்பாங்க. பையன் ஆஸ்திரேலியாவில் இருப்பான். ஒரு 12ஆம் வீட்டினுடைய தசா பத்தி 8ஆம் வீடு சம்பந்தப்பட்டு புத்தி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க பாருங்க, இதுலயே சொன்ன விஷயமா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, கவனிச்சுக்கோங்க.
எப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் பையனுக்கு சரியில்லாம இருக்கு, ஏதாவது ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவன் சொல்லி சொல்லுவான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், இதுக்கு ஏற்கனவே 10 ஜோசியத்தை பார்த்து வந்திருப்பான். அவன் சொல்லி சொல்லுவான் வெளிநாட்டுல தான் அந்த யோகம் வேலை செய்யாதுல்ல, அந்த தோசை வேலை செய்யாது அப்படின்னு அவனே கேள்வி கேட்பான். ஓகேங்களா, வெளிநாட்டு ஜெயிலில் உட்காந்துருப்பேன், அப்ப நேரம் சரியில்லைப்பா என்னதான் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பரிகாரம் சொல்லுவீங்க. பரிகாரம் சொல்றப்ப கஸ்டமர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா அதை நான் செஞ்சா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அப்ப 100க்கு 90% ஜோசியர் செய்யுங்க ஒர்க் அவுட் ஆகுன்றுவாங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பையனை கல்யாணம் பண்ணி வைக்கதா அம்மா பண்ணிக்க முடியுமா, அப்பா பண்ணிக்க முடியுமா? பையனுக்கு வலி வேதனை வந்துட்டு அப்பா அம்மா பண்ண சரியா போயிடுமா? குழந்தை பிறந்த 12 வயது வரை அப்பா அம்மாவின் மூலமாக எந்த பரிகாரங்களை வேணும் குழந்தைக்காக செய்யலாம். நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு நேரம் கட்டுருச்சு, அம்மா தாயத்தை கட்டிட்டு அந்த குழந்தைக்கு வேலை செய்யும் பக்காவா, அப்பா தாயத்தை கட்டிட்டு அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். 12 வயது தாண்டின உடனே இந்த ஜாதகனுடைய சுய ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அதுக்காக தான் சொல்லி சொன்னாங்க நமக்கு மூல நூல்லயே இருக்கு. நான் சொல்ற கதைகள்ல எப்பவுமே நான் சொல்றது என்னுடைய சொந்த கதைகள் எல்லாம் நீங்க புக்கை வாங்கி படிங்க, புக்கு எல்லாமே இருக்கும். குழந்தை பிறந்த முதல் 4 வருடம் தாயினுடைய பூர்வ ஜென்மக்காரமா இந்த குழந்தைக்கு வேலை செய்யும். 4 வயசுல 8 வயசு வரைக்கும் தந்தைவியனுடைய பூர்வ ஜென்மக்காரமா அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். 8 வயசுல 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தையுடைய பூர்வ ஜென்மக்காரமா வேலை செய்யும். இந்த காலகட்டமும் அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நிகழலாம், நெகட்டிவ் நிகழலாம், பாசிட்டிவ் நடக்கலாம். அதனாலதான் அந்த 12 வருஷத்துக்கு ஆயில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க நிறைய பேர். அப்ப அந்த 12 வயசுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னா சிம்பிளி வெரி சிம்பிளி நிறைய சூட்சங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஓலையில எழுதி கட்டக்கூடிய ஒரு சீட்ல எழுதி கட்டக்கூடிய விஷயங்கள், தாயத்தில் எழுதி கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கும். சொறி முறி அத்தனை பேர் கட்டியிருப்பான், லண்டன்ல இருக்கணும் கட்டியிருப்பான், சென்னையில் இருக்கணும், பெங்களூர் கட்டிருப்பான். ஆனா ஜோசிகாரர்கள் வந்து வேதாந்தம் பேசிட்டு இருப்பான், எல்லாருமே கட்டியிருப்பான். அப்போ அந்த இது செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை கிளியர் ஆகும். இந்த 12 வருஷத்தை தாண்டி இன்னொரு 4 வருஷம் 16 வயசு வரைக்கும் பாலகர்க்க தோஷம் வேலையை செய்யும். இந்த 16 வருடங்கள் வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ளலாம் அந்த குழந்தைக்காக. 16 வருஷம் கழிச்ச உடனே இந்த குழந்தையுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை தாண்டி இந்த குழந்தையுடைய ஜனனகால ஜாதகம் அப்போ 10th முடிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுது வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 14 வயசு வரைக்கும் அப்பா அம்மா அந்த குழந்தைக்காக பரிகாரம் செய்யலாம், வேலையை செய்யும். 12 வயசு முடிஞ்சோடனே அந்த குழந்தையோட ஜாதகம் வேலை செய்யறதுனால அந்த குழந்தை தான் பரிகாரம் செஞ்சா வேலை செய்யும். அப்ப வெளிநாட்டுல ஒரு மகனுக்கு தான் பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டா பரிகாரம் வேலையை செய்யாது. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தலையாட்டிட வேண்டியது, பரிகாரம் செய்ய வேண்டியது, எனக்கு காசு வந்துடும், அவனுக்கு ஒன்றும் நடக்காது, அவன் ஜெயிலில் இருக்கிறது தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பிராப்தம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியது நீங்க ஜோசியரா இருந்தா நீங்க அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க தான் தெரிஞ்சு நீங்க சூட்சமத்தை கையாண்டுக்கணும். அப்ப அதுக்கு வழி இல்லையா? வழி இருக்கு, நீங்க தான் கையாண்டுக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, அவனே அவன் பண்ணிட்டு போய் உங்களுக்கு வேலை இல்லையே, ஜோசியர் டியூட்டி எல்லாம் போயிடுவேன். புரியுதுங்களா? நீங்க சரியா ஃபாலோ பண்ணி. ஓகே, வேற டவுட்? தந்தையினுடைய நட்சத்திரத்திலேயே ஆண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு தோஷம், தாயுடைய நட்சத்திரத்தில் பெண் குழந்தை பிறந்தால் தாய்க்கு தோஷம். ஒரே வீட்டில் 3 பேர் ஒரே ராசியிலோ அல்லது ஒரே நட்சத்திரத்திலோ 3 பேர் பிறக்கக்கூடாது. ஒரே லக்னத்திலோ ராசியிலோ நட்சத்திரத்திலோ ஒரே இதுல பிறக்கக்கூடாது, பிறந்தால் குற்றம். புரியலைங்க? தாய் வேறொரு நட்சத்திரம், வேறொரு நட்சத்திரம். 2 குழந்தைகள் இருந்தால் பெரிய அளவில் குற்றம் இல்லை, 3 குழந்தைகள் இருந்தாலும் குற்றம் ஏற்படும். ஓகேங்களா? இருந்தால் குற்றம் உண்டு, பெரிய அளவில் ஏற்படுத்தாது. 3 குழந்தைகள் இருந்தாலும் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். 2 குழந்தைகள் இருந்தாலும் குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு என்ன நீங்க தீர்மானம் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பூர்வ பராச்சரியம் அப்படிங்கக்கூடிய நூல்ல இருக்கும், தேடி எடுத்துக்கங்க. ஓகே, அடுத்த டவுட். ஆமா, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இவ்வளவுதான் கான்செப்ட், மறக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அவ்வளவுதான். வேற டவுட்? ஆயுள் நிர்ணயம் பண்றதுக்கா சார்? இருக்கிறதுல கஷ்டமான கேள்வி அதுதான். அதை விட ரொம்ப கஷ்டமான கேள்வி எது தெரியுங்களா? ஆயுள் நிர்ணயம் பண்றது கூட ஈஸி. புரியுதுங்களா? பொருத்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ஆயுள் நிர்ணயம் அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முன்னே சொல்லிட்டேன்,
12 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை சாகாம இருக்குது வழி முன்னே சொல்லிட்டேன். 12 வருஷம் காப்பாற்றுறீங்களா? புரியலீங்களா உங்களுக்கு? பாலகிரக தோஷத்துக்கு 12 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணணும் முன்னதானே சார் சொல்லி சொன்னேன். அதுக்கு பல விதிகள் இருக்கு. சில விதிகள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு குடும்ப ஜோதிடம் புக்கில் இருக்கு, அதை படிங்க. சில விதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஏன்னா அத்தனை விதிகள் நம்ம சொல்ல முடியாத உங்களுக்கு புக்கை சொல்லி சொல்றேன், ரெஃபர் பண்றேன். ஓகே, அடுத்த கேள்வி. பல பேருக்கு பலன் சொல்லலாம், சரியாக வரும். முறையான பலனா இருக்காதுன்னா சந்தேகம் உங்களுக்கு? எதுங்க? புரியலீங்க. ஒரு குழந்தை தான் இருக்கு, அந்த ஒரு குழந்தை இறந்து போயிருது. அது கூட அவன் ஜாதகம் பார்க்க மாட்டானே. குழந்தைய சேர்த்து வச்சு அதுக்கு ஜாதகம் பாக்குறேன். எந்த ஒரு ஜாதகன் குழந்தையோட ஜாதகத்தை வச்சுதான் நான் ஜோசியம் தெரிஞ்சுக்கணும் வரானோ அவன் வேற ஜாதகத்தை பார்க்க மாட்டான். குழந்தை சேர்த்து வச்சு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கு டவுட்டை வர தேவையில்ல. அவனுடைய நம்பிக்கை குழந்தை ஜாதகத்தை வச்சுதான் எங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியும்னு நம்பி வர்றான். குழந்தை செத்து போனதுக்கு முன்னாடி அவன் ஜாதகம் நம்ப மாட்டாங்க, சொல்ல மாட்டான். அவன் ஜாதகம் போய் தூக்கி போட்டிருப்பான். புரிஞ்சுங்களா? அதனால உங்கள்கிட்ட கேட்க வரக்கூடாது. அந்த டவுட் உங்களுக்கு வர தேவையில்லை. அடுத்த கேள்வி இருக்கு சார். அதாவது எல்லா ஜாதகத்துக்குமே பரிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டோம், ஓகேங்களா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஸ்பெசிபிக்கா திருமணம் இல்லைன்னு நாம சொன்னாலும் அது பரிகாரத்தால் அது முடியும்னு அர்த்தம். புரியுதுங்களா? எல்லா ஜாதகத்துக்குமே தீர்வு உண்டு. இந்தந்த ஜாதகங்களுக்கு அந்த தீர்வுகள் தேடாம இருக்கும் பொழுது திருமணம் இருக்காது. ஸ்பெசிபிக்கா ஒரு ரூல். லக்கணத்துக்கு 7 கூடையவன், லக்கணத்துக்கு 2 கூடையவன், கலஸ்திரஸ்தானாதிபதி, இவங்க 3 பேரும் முழுமையா கெட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதக திருமணம் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இதை நான் சொல்லல. ஜாதக அலங்காரம் புக்குல அதுக்கு வேற புக்கு, மூல நூல் அதுக்கு வேற புக்கு. ஜாதக அலங்காரம் புக்குல 651வது பாட்டுல இருக்கும், ஓகேங்களா? அதை எடுத்து படிச்சுங்க, இதுக்கு ரூல் தெரியும். பிளஸ் அதோட இன்னும் ஒரு வரி அதில் சேர்த்திருப்போம், அதையும் படிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதுக்கு மேல ஒரு வரி போய் சேர்த்திருப்பான். ஓகே, அடுத்த சந்தேகம். பார்வைக்கு பலன் பக்கா உண்டு தம்பி, பர்சன்டேஜ் பலன் தம்பி. ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு பலன் சொல்லி குடும்ப ஜோதிட புக்கிலேயே போட்டு அதை படிச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்தை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது இல்லையா? எளிமையா இருக்காது சொல்லிட்டு குடும்ப ஜோதிட புக்கு நீங்க படிங்க, எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்றேன். அதை நீங்க படிங்க, அதுலயே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ்னே கொடுத்துருப்பான். ஓகே, அடுத்த கேள்வி என்னங்களா? புரியல. புதையல் நாயகம் யாரு? காலைல விஜயன் தான் யாராவது சொன்னாங்க, 4 குத்து படிங்கிறது சொல்லி சொன்னாங்களே, தெளிவா சொன்னாங்களே. 4ஆம் வீடு 10ஆம் வீடு சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகத்துல 4 கோடி 10 கோடி சேர்க்கப்பட்டு அது கீழ் ராசின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலத்தத்துவ ராசிகள், கீழ் ராசின்னு சொல்லக்கூடிய 4வது ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசிகள் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு புதையல் உண்டு. அல்லது 9ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா புதையல் உண்டு. ஓகேவா? இன்னும் புதையல் விட்டு நீங்க வெளியில வரவே இல்லையாப்பா? ஓகே, அடுத்த கேள்வி. எதுவுமே கோச்சார் பலன் தனியா ஒரு நாளைக்கு சொல்லி தரேன், ஓகேவா? அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். கோச்சார் பலன் சிம்பிளா நினைச்சது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். அன்னைக்கு கூட நீ கிளாஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸ்ல தான் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள்ல செவ்வாய்க்கு பலன் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கிறேன், பழனிசாமி சார். உங்க கிளாஸ்ல சொன்னா வேற குரூப் கிளாஸ்ல சொன்னா ஓகே. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன் எடுக்கலாம். ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லி சொல்றேன். கோச்சார கிரகம் சூரியன் மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு இல்லைங்களா? அதுல ராசிக்கு எடுக்க வேண்டாம், உங்களுடைய லக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் வீடுகள்ல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஜாதகங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். ஓகேங்களா? லக்கணத்திற்கு
6, 8, 12ஆம் வீடுகளில் சூரியன் சஞ்சரிக்கூடிய கோச்சார சூரியன் சஞ்சரிக்கூடிய காலகட்டம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். இந்த 6ஆம் பாவம் என்ன மாதம்? புரட்டாசி. இது பிரச்சனை இல்லை, சுபகாரியங்கள் செய்ய மாட்டீங்க. 8வது மாசம் என்ன மாதம்? கார்த்திகை. இதுல சுபகாரியங்கள் செய்வீங்க. இந்த மாசத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது. யாருக்கு? மேச லக்னக்காரங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாசத்துல சூரியன் அங்கதான் இருக்கும், ஒன்னும் டவுட் இல்லையா? செய்யக்கூடாது. இது என்ன மாசம்? இதுலையும் செய்ய மாட்டீங்க. அதையும் தாண்டி எங்கேயாவது வீடு வேலை செஞ்சுட்டீங்கன்னா பங்குனி மாசம் பார்க்க மாட்டேங்க, நிலவு வச்சிருவீங்க இல்லையா? வைக்கக்கூடாது. அதே மாதிரி நிலவுன்னு சொன்ன ஞாபகம், இந்த அக்னி நட்சத்திரத்துல வீடு கட்டுவது, வீடு கிரக பிரவேசம் பண்ணுவது, கால் போடுவது, வீட்டுக்கு குடி போவது, இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. கண்டிப்பா திருமணம் செய்யலாம். ஓகேங்களா? திருமணம் செய்யலாம். திருமணமே செய்ய வரதுக்கு நம்ம மக்கள் உள்ளுக்குள்ள வர்றதே இல்லை. வைகாசி மாசம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5ஆம் தேதி சூரிய என்னது இப்ப நடந்துட்டு இருக்க அக்னேஸ்வரம். இந்த அக்னேஸ்வரம் ஒரு மாசத்துலயும் எதுவுமே செய்யலாம், அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல மட்டும் செய்யக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீடு கட்டுவது, வீடு கால் போடுவது, வீடு கிரக பிரவேசம் ஆகுது, வீட்டுக்கு நிலவு வைப்பது, மரம் செடி கொடிகள் வெட்டுவது கூடாது. அந்த 30 நாட்கள் மரம் செடி கொடியை வெட்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தோஷமாக மாறும். சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த நேரத்துல போய் வில்வ மரத்தையோ அல்லது ஒரு அரச மரத்தையோ அல்லது ஒரு ஆலமரத்தையோ வெட்டிட்டானா அவன் ஜென்மத்துக்கும் பாவத்தை அனுபவிக்க வேண்டியதாய். ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, வேற டவுட்? சனி செவ்வாய் ராகு 2ஆம் இடத்துல இருந்தா டைவர்ஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்கோமே. லக்னத்துக்கு 2 பக்கத்துல கிரகம் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் சார், லக்னத்துக்கு 2 பக்கத்துல சொல்லியிருக்கோம். லக்னத்தை சொல்லியிருக்கோம், 7ஆம் பாவத்தை சொல்லியிருக்கோம். லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் பாவத்திலேயோ அல்லது 12ஆம் பாவத்திலேயோ அல்லது 7ஆம் பாவத்திலேயோ அல்லது 6ஆம் பாவத்திலேயோ அல்லது 8ஆம் பாவத்திலேயோ. ஓகேங்களா? ஒரு கிரகம் இல்ல, 2 அசுப கிரகங்களுக்கு மேல் இருந்தால் டைவர்ஸ் ஆயிடும். ஆமாங்க, அதான் பிரிச்சு சொல்லி சொன்னேன், அல்லது போட்டு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? அப்போ 2ஆம் பாவத்துல சனியும் ராகு அல்லது கேது நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, சனி பிளஸ் ராகு அல்லது கேது நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, முனிவர்களால் ஏற்பட்ட தோஷம் இந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய குடும்பத்துக்கும் உண்டு. அதுக்கு நான் தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும். பாம்பு புற்று இடித்த தோஷம் உண்டு. அப்ப சர்வதோஷ பரிகாரம் ப்ராப்பரா செஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த சந்தேகம் என்னங்கய்யா? சனி இருந்தா குடும்ப தோஷம் வந்துருங்கய்யா. சனி இருந்தா குடும்ப தோஷம் வந்துடும். குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது ஆண் ராசியா 2ஆம் வீடு இருக்கு இல்லைங்களா? அது ஆண் ராசியா இருந்தா அந்த குடும்பத்துல வம்சாவளியில ஆண்கள் திருமண வாழ்க்கையில சிறப்பில்லாம இருப்பாங்க. பெண் ராசியா இருந்தா பெண்கள் திருமண வாழ்க்கையில சிறப்பில்லாம இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆண் செத்துருவாங்க, அல்லது ஆண் பிரிஞ்சு போயிடுவாங்க, பெண் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஆண் ராசியா இருந்துச்சுன்னா பெண்கள் செத்துருவாங்க, அல்லது பெண்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க, ஆண் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. புரியலீங்களா சார்? ஆண் ஜாதகம் அல்ல, இது லக்னம். இது ஆண் வீடு, இது பெண் வீடு. புரியுதுங்களா? இது லக்னம், இது என்ன வீடுங்க? இது என்ன வீடு? இது லக்னம், இது என்ன வீடு? இது ஆண் வீடு. இப்போ இது ஆண் வீடு, இது பெண் வீடு லக்னம். இந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா இந்த வம்சாவளியில பெண்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாம, திருமணத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்ற வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். கண்ணீர் வெடித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு கால். ஓகேங்களா? இது லக்னமா இருந்து இந்த வீடு ஆண் வீடாக இருந்தா இந்த வீட்டுல ஆண்களுடைய நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்திருக்கும். சனி 2ல இருக்கா. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி தேர்ந்தீங்கன்னா கிடைச்சிரும். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு. புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு என்ன பரிகாரம் இப்ப நான் சொல்லிட்டேன். இதற்கு சர்வதோஷம் உண்டு, இதுக்கு முனிவருடைய சாபம். அப்ப முனிவருடைய சாபந்தத்துக்கு என்னன்னு சொல்லி பிராமணத்தை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் பரிகாரம் செய்யுங்க. சனி இருந்துச்சா அதுக்கு என்ன தோஷம் சொல்லிட்டேன். ஐ மீன் ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் தனியாக பிரிச்சு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன தோஷம், அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் கேட்டீங்கன்னா முடிச்சு சரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே. அதாவது சனி செவ்வாய் 2 கிரகம் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் நாசமாயிடும். இருக்கிற இடம்
லக்கணத்துக்கு லக்கணமோ சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று லக்கணத்திலேயோ 2லயோ 4லயோ 8லயோ 12லயோ இருந்துச்சு, 10+10லயோ 12லயோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ஆண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய மனைவி அந்த திசாபதி காலத்தில் இறந்து அந்த ஜாதகம் பைத்தியம் பிடித்தார் கூட அலைவான்னு சொல்லி ஜோதிட நூல் சொல்லுது. பார்த்தா பலன் இல்லை இருந்தால் மட்டுமே. சேர்க்கைக்கு பலன் வேற, பார்வைக்கு வேற. பார்வைக்கு அவர் கேட்டார் இல்லையா, பார்வைக்கு பலன் வேற. பார்வைக்கு பலன் அந்த வீடு நாசமாகிவிடும். ஒரு இடத்துல நின்று பாக்குது செவ்வாயும் சனியும் ஒரே இடத்துல நிற்கிறது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல செவ்வாய் நிக்குது, செவ்வாய் வந்து இங்க இருந்து 4ஆம் பார்வை இருக்கு பார்க்கும், சனி இங்க இருக்கு, இங்க இருந்து பார்த்தா இந்த பாவம் கெட்டுடும். ஓகேங்களா? அந்த அந்த 11 பாவம் நாசமாயிருந்தே சொல்லி சொல்லலாம். அது என்னென்ன காரகத்தோ அந்த காரத்தை அவுட், அது சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகம் காலம் ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அதோட ஹைலைட்டான ஒரு விஷயம், ஒரு லக்கணம், இந்த லக்னாதிபதி எங்க போய் நிக்கிறானோ இந்த பிரச்சனையை தேடிதான் ஜாதகம் காலம் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜாதகம் அது பிரச்சனையா இருக்கும். பிரச்சனை மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, சரியான ஒரு பொருளாதார, இது 10ஆம் வீடு இல்லையா, 10ஆம் வீடு தொழில் சார்ந்த விஷயம், கர்மம் சார்ந்த விஷயம், புகழ் சார்ந்த விஷயம், கௌரவம், அந்தஸ்து, அந்த விஷயத்துக்காக தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். இப்ப உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் நாம இப்ப பாக்குற பார்வையில முதல் நட்சத்திரமா, மேசராசி முதல் ராசியா, முதல்ல என்ன தலைமை. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒரு கிரகம் தசாபதி இருந்து நடச்சுன்னா அந்த ஜாதகன் தலைமை பண்புக்கு தகுதியானவன் ஆயிடுவான். அப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தர் தலைமை பண்பு அப்படிங்கிற ஏற்றுக்கொண்டான காலகட்டமா இருக்கும். அப்படி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துட்டான், அந்த கிரகம் எங்கேயாவது 6-8 போய் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? சந்திரன் இங்க நிற்கிறாரு, வீடு கொடுக்கணும் யாருங்க, செவ்வாய் எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை தேடிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப அதுக்காக கடுமையான முயற்சி பண்ணணும், கடுமையான பிரயத்தனம் பண்ண வேண்டியது. ஓகே, இது வரைக்கும் வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றிங்க.